8th ஃபுல்லாகவே ரிசோர்ஸஸ் தான் பார்க்க போகிறோம். ரிசோர்ஸஸ் அப்படின்னா தமிழ்லையும் சொல்கிறேன், இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன். தமிழில் புரிஞ்சுக்கோ, அப்புறம் இங்கிலீஷ் ஈஸியாக வந்துடும். ரிசோர்ஸஸ் அப்படின்னாக்கா மனிதனுக்கு தேவையானது எல்லாமே, மனிதனுக்கு பயன்படுற எல்லாமே அது ரிசோர்ஸஸ் தான். புரியுதா? உன்னை சுற்றியில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது. இப்போ லேப்டாப் இருக்கா? ஆமாம் அங்கிள். அது உனக்கு பயன்படுதா? ஆமாம் அங்கிள். டேபிள் யூஸ் பண்ணுறியா? ஆமாம் அங்கிள். பயன்படுதா இல்லையா? ஆமாம், பயன்படுது அங்கிள். பயன்படுறதுன்னா என்ன அர்த்தம்? யூஸ்ஃபுல். ட்ரான்ஸ்லேஷன் பண்ணாத, நம்ம ட்ரான்ஸ்லேஷன் அப்புறம் பண்ணிக்கலாம். உன்னோட விருப்பத்தை பூர்த்தி செய்யுது, கரெக்டா? அங்கிள். அப்போ மனிதனுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யறது எல்லாமே வந்து என்னது? ரிசோர்ஸஸ். சரியா? அங்கிள். அம்மா நைனாலாம் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்களா? அப்போ அவங்களும் யாரு? ரிசோர்ஸஸ் தான். இப்போ வீடு இருக்கா? ஆமாம் அங்கிள். பயன்படுதா இல்லையா உனக்கு? பயன்படுது அங்கிள். அதுக்கு பேர் என்னது? ரிசோர்ஸஸ். தண்ணி, இப்போ ஆக்சிஜன் சுவாசிக்கிறியா? ஆமாம். எல்லாமே என்னது? ரிசோர்ஸஸ். அவ்வளோதான். அப்போ ரிசோர்ஸஸ்னால் என்னது? நம்மளுக்கு பயன்படுறது எல்லாமே ரிசோர்ஸ். மனிதனுக்கு பயன்படுறது எல்லாமே ரிசோர்ஸஸ். பயன்பாடு அப்படிம்பாங்க, யூட்டிலிட்டி. பயன்படுதல் அப்படிங்கிறது இங்கிலீஷில் யூட்டிலிட்டிம்பாங்க, தமிழில் பயன்பாடு. பயன்படுதல். பயன்பாடுன்னா என்னன்னு சொன்னோம்? பயன்பாடுனா வந்து அதே தான், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அங்கிள். உன்னோட தேவையை பூர்த்தி செஞ்சிச்சுன்னா அதுக்கு வந்து பயன்பாடு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? எபிலிட்டி டு ஃபுல்ஃபில் அவர் டிசைர், நீட். அதுக்கு பேர் தானே அது யூட்டிலிட்டி, பயன்பாடு. சரி, ரைட். அப்போ நம்மளுடைய ஒரு பொருளுக்கு பயன்பாடு இருந்தது, யூட்டிலிட்டி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ரிசோர்ஸஸ். கிளியரா? யூட்டிலிட்டினா என்ன? யூட்டிலிட்டினா வந்து நம்மளுக்கு பயன்படுது, நம்ம உன்னோட டிசைரை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கு பேர் என்னது? யூட்டிலிட்டி. ஓகேவா? யூட்டிலிட்டி மீன்ஸ் எபிலிட்டி டு ஃபுல்ஃபில் அண்ட் டிசைர். ஓகேவா? ஓகே, சரி. இப்போ நம்ம பார்த்தோமா, அவனை சுற்றிலும் பண்ணோம். பில்டிங்கு, வீடு, உங்கள் நைனா, உங்கள் டேடி, உங்கள் மம்மி எல்லாருமே என்னது? டேபிள், சேரு, உட்காந்துருக்கு சேரு, ரிசோர்ஸஸ். அது எல்லாமே ரிசோர்ஸஸாக. அது போக மேஜராக பிரிக்கிறாங்க. உன்னை சுற்றிலும் வேறு என்னென்ன இருக்குது? லேண்டு, சாயில், வாட்டர், நேச்சுரல் வெஜிடேஷன். நேச்சுரல் வெஜிடேஷன் என்ன? சும்மா ட்ரை பண்ணு. ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, ஜஸ்வின். ஹலோ அங்கிள், இப்போ கேக்குதா? கேக்குதா? நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னா என்ன? நேச்சுரல் வெஜிடேஷன்னா வந்து நம்ம தாவரம் அங்கிள். பிளான்ட்ஸ், அனிமல்ஸ். வெரி குட். பிளான்ட்ஸ் எல்லாம் வெஜிடேஷன்னா பிளான்ட்ஸ். அனிமல்ஸ் வராது இதில். ஓகேவா? அடுத்தது வைல்ட் லைஃப். இது வந்து ரிசோர்ஸஸ்ல அனிமல்ஸ் வந்துரும்ல நமக்கு. சரி, ரைட். ஆமாம், குட். அது அப்புறம் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அவ்வளோதான். 5 சாப்டர் தான் 8th உனக்கு ஜியாகிரஃபியில். ஓகே, நம்ம பார்க்க போகிறது ரிசோர்ஸஸ். ஓகே அங்கிள். ஒரு 5 ரிசோர்ஸஸ் உன் வீட்டில் உன்னோட கிளாஸ் ரூமில் சொல்லு பார்ப்போம். அங்கிள், ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸஸ் வந்து பேரண்ட்ஸ், டேபிள், சேர்ஸ். டேபிள், சேர். ஃப்ரெண்ட்ஸ். வேற? ஓகே, வேற எலக்ட்ரிக்கல் திங்ஸ். எலக்ட்ரானிக் கூட்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கூட்ஸ். வெரி குட். சரி, அங்கே பாருங்க.
அங்கிள் பிளான்ஸ் பிளான்ஸ் நமக்கு போதும் ரிசோர்சஸ் தான் அங்கிள். ஏனாஃப் அதான் நமக்கு பயன்படுற எல்லாமே ரிசோர்ஸஸ் தான். பிளான்ட்டு நமக்கு எப்படி ரிசோர்ஸாக இருக்குது பயன்படும். அங்கிள் சில பிளான்ஸ் வந்து நம்ம குட் ஃபார் ஈட்டிங் வெரி அங்கிள். குட். ஃபுட்டு. அப்புறம் பிளான்ஸ்ல இருந்தா ஃப்ரூட் கிடைக்குது அங்கிள். ஃப்ரூட்ஸ். வெரி குட். அப்புறம் ஃப்ளவர்ஸ். வேற முக்கியமான விஷயத்தை ஒட்டியே வுட். ஸ்க்ரீனை பார்த்து சொல்லு. CO2. CO2. ஆமா அங்கிள். ஓட்டுனா என்ன? ஓ ஓகே அங்கிள். பாக் சி மாதிரி இருந்துச்சு இந்த சைடுல. ஓகேவா? நம்ம உயிர் வாழ்கிறோம்ல, ப்ரீத் பண்ணுறோம்ல. ஆமா அங்கிள். அதுக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். அது யார் கொடுக்குறா? பிளான்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ பிளான்ஸ் ஆல்சோ ரிசோர்ஸ். ஓகே அங்கிள். வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ரிக்ஷா, வெஜிடபிள், டெக்ஸ்ட் புக், they have all been used by you. ஆமாவா? ஆமா அங்கிள். ஓகே. ஸோ they have utility. ஓகே அங்கிள். யூட்டிலிட்டினா என்னன்னு பார்த்தோம் இப்போ தான். யூட்டிலிட்டினா வந்து பயன்படுத்தும். ட்ரான்ஸ்லேஷன் பண்ண வேணாம், நீ கான்செப்ட் சொல்லு. அங்கிள் யூட்டிலிட்டினா நமக்கு தேவைப்படுறது எல்லாமே. உன்னோட டிசையரை ஃபுல்ஃபில் பண்ணாக்கா அதுக்கு பேர் தான் என்னது? யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டி. இந்த மெட்டீரியல் எல்லாத்துக்கும் யூட்டிலிட்டி இருக்கா? ஆமா அங்கிள். இருக்கா இல்லையா? இருக்கு அங்கிள். ஆமாம். டெக்ஸ்ட் புக் என்ன யூட்டிலிட்டி உனக்கு ஃபுல்ஃபில் பண்ணுது? ஸ்டடி, எஜுகேஷன். 4 விஷயம் உனக்கு சுற்றியில் நடக்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கு அதில் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி வாட்டர், எலக்ட்ரிசிட்டி எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம டெய்லி திங்ஸ் அங்கிள். லைட், ஃபேன். லைட்டு, ஃபேன். இப்போ நீ கிளாஸ் அங்கேருந்து அட்டன் பண்ணுறல, இங்கேருந்து இங்கே என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணுற, அது முக்கியமான ஆள் யார்? எலக்ட்ரிசிட்டி தான். எலக்ட்ரிசிட்டி. சரியா? கார் எதுக்கு யூஸ் ஆகுது? கார் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் ஆகுது. வெரி குட். இதெல்லாம் அவன் ரிக்ஷான்னு போட்டிருக்கான், அது கார். அவ்வளோதான். வெஜிடபிள் நம்ம உடம்பு வளர்கிறதுக்கு எடுக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ தே ஆல் ஹேவ் யூட்டிலிட்டி. கரெக்டா? எஸ் அங்கிள். ரைட். யூட்டிலிட்டினா என்ன? யூட்டிலிட்டினா வந்து எபிலிட்டி டு fulfill டிசையர். ஓகேவா? குட். அவ்வளோதான். நான் போட்டுருக்கு பாருங்க. அதான் அடுத்து சொல்கிறேன். யூட்டிலிட்டி ஆர் யூசபிலிட்டி. யூட்டிலிட்டிக்கு சினானிம்ஸ் எது? யூசபிலிட்டி. கரெக்டா? இஸ் வாட் மேக்ஸ் an ஆப்ஜெக்ட் ஆர் சப்ஸ்டான்ஸ் a ரிசோர்ஸ். அப்போது ஒரு பொருளை வந்துட்டு ரிசோர்ஸ் வளமாக மாற்றணும், ரிசோர்ஸாக மாற்றுறது யார்? அதோட யூட்டிலிட்டி தான். ஓகே. யூட்டிலிட்டி இல்லை அப்படின்னாக்கா அது ரிசோர்ஸ் கிடையாது, குப்பை. இப்போ பிஸ்கட் சாப்பிட்டுட்டியா? ஆமா அங்கிள். பிஸ்கட் சாப்பிட்டு அந்த கவர் என்ன பண்ணுவ? அது பொருள் தானே, மெட்டீரியல் தானே, சப்ஸ்டான்ஸ் தானே. ஆமா. அது ரிசோர்ஸா? இல்ல அங்கிள். இல்ல. ஏன் அங்கிள்? அத நம்மளால கன்சியூம், அதனால நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் எதுவும் இல்ல அங்கிள். பயன் எதுவும் இல்லை, யூட்டிலிட்டி எதுவும் இல்லை. ஓகேவா? அப்போது ஒரு ஆப்ஜெக்டை, ஒரு சப்ஸ்டான்ஸை ரிசோர்ஸாக மாற்றுறது எது? யூட்டிலிட்டி. ஓகேவா? ரைட். ஓகே. அடுத்து வேல்யூ. ஓகே. ஓகே அங்கிள். ஓகே, குட். அம்மா டோல்டு the children that things, அம்மா சொல்கிறாங்க, children that things become resources only when they have a value. அம்மா சொல்கிறாங்க, குழந்தைங்களா, ஒரு பொருள் வந்துட்டு ஒரு பொருள் சாரி ஒரு பொருள் ரிசோர்ஸாக மாறணும் அப்படின்னாக்கா அதுக்கு வேல்யூ இருக்கணும். ஓகே அங்கிள். ஓகேவா? ஒரு பொருள் ரிசோர்ஸாக மாறணும். இப்போ சொன்னோம்ல, பிளாஸ்டிக் கவர் ஒரு பொருள், அதுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ அது என்ன கிடையாது? ரிசோர்ஸ் கிடையாது. சரியா? அதுக்குள்ளே இருந்த பிஸ்கட், சரியா, அதுக்கு வேல்யூ இருக்குது.
ஏன்னா அது நம்மளால கன்சியூம் அதனால நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆமாம், உன்னோட பசி அது தீக்கும். ஸோ பிஸ்கட் ஹேவ் வேல்யூ. எஸ் ஸோ அங்கிள். பிஸ்கட் இஸ் அ ரிசோர்ஸ். கரெக்டா? ஓகே. ஆமா அங்கிள். இட்ஸ் யூஸ் எதோட அந்த பொருளோட யூஸ் ஆர் யூட்டிலிட்டி கிவ்ஸ் இட் அ வேல்யூ. ஓகே அங்கிள். புரியுதா? அங்கிள். அதோட யூட்டிலிட்டி தான் அந்த பொருளுக்கு வேல்யூ கொடுக்குது. இப்போ கார் இருக்குது, ரிப்பேர் ஆயிடுச்சு. கார் நல்லா இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஓகே. இட் ஹேஸ் வேல்யூ ஆமா பிகாஸ் அங்கிள். இட் கேன் fulfill your desire that you can use it for transport. ஓகேவா? எஸ் அங்கிள். அதே நேரத்தில் அந்த கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, என்ஜின் இல்லை, எதுவும் இல்லை, கார் மட்டும் நிற்கிது. அப்போ காருக்கு வேல்யூ இருக்கா? இல்ல அங்கிள். இல்லை, அவ்வளோதான். ஆல் ரிசோர்ஸஸ் ஹேவ் சம் வேல்யூ அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஓகேவா? அங்கிள். அப்போ ரிசோர்ஸ் எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்கும். அது எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதை பொறுத்து. ஓகே அங்கிள். வேல்யூ மீன்ஸ் ஒர்த். அங்கிள். இப்போ கார் இருக்குது, அங்கிள். நைனோட கார் இருக்குது, அதே ஒரு பொம்மை கார் தங்கச்சி வச்சுருக்கா. ரெண்டுமே ரிசோர்ஸா? இல்ல அங்கிள். ஏன் இல்லை? ஏன்னா நம்மளால அந்த பொம்மை கார்ல எதுக்கு யூஸ் பண்ண முடியாது. பொம்மை கார் வச்சு தங்கச்சி விளாடுவாள்ல, அவளோட டிசைர் ஃபில் பண்ணுதா? அது ஓகே அங்கிள். அதுவுமே ரிசோர்ஸ் தான். அப்பா நைனா வச்சிருக்கிற காரு ரிசோர்ஸ் தான். ஓகேவா? பட் ரெண்டுக்கு வேல்யூ வேற. அங்கிள். சரியா? அதான் ஒர்த். வேல்யூ மீன்ஸ் ஒர்த் டிஃபர் ஆகும். எதுக்கு ஒர்த் அதிகம்? காருக்கு. பொம்மை காருக்கு கிடையாது. ஏன்னா அது அவளோட சும்மா விளையாடுறதோட டிசைன் மட்டும் ஃபில் பண்ணுவோம். இது உண்மையிலே நீ எங்கேருந்து டெல்லிக்கு போகலாம், சென்னைக்கு போகலாம் அந்த காரில். ஓகேவா? சம் ரிசோர்ஸஸ் ஹேவ் எக்கனாமிக் வேல்யூ. ஆமாவா? எதுக்கோட வேல்யூ அதிகம்? கார் பொம்மை கார், தங்கச்சி வாங்கின பொம்மை கார் எவ்வளவு வரும்? 10 rupees. 10 rupeesலேருந்து 1000 அதுவும் இருக்குது, 10,000 வரைக்குமே இருக்குது. ஓகே. அதே ஒரிஜினல் கார் எவ்வளோ வரும்? ரியல் கார் லேக்ஸில் வேணும். அதான் சொல்கிறாங்க 11 lakhs. ஓகே. அதான் சம் ரிசோர்ஸஸ் ஹேவ் எக்கனாமிக் வேல்யூ, சம் டு நாட். எக்கனாமிக் வேல்யூ இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டல்ஸ் மே ஹேவ் அண்ட் எக்கனாமிக் வேல்யூ, எ பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப் மே நாட். மெட்டல் இருக்குல்ல, இரும்பு, கோல்டு இதெல்லாம் இருக்குல்ல மெட்டல், அதுக்கு எக்கனாமிக் வேல்யூ இருக்கா? காசு கொடுத்தா தான் கிடைக்கும். ஆமாம்மா. லேண்ட்ஸ்கேப்னா இப்போ வீட்டுக்கு வெளியில் ரோடு இருக்கா? மவுண்டெயின் இருக்கா? அதுக்கெல்லாம் வேல்யூ இருக்கா? வேல்யூ கிடையாது. அதை நம்ம என்ன காசு கொடுத்து பண்ணுறோம். நீ இடத்த வாங்கின அப்படின்னா வேல்யூ இருக்குது. அதை நம்ம வேல்யூவில் மென்ஷன். ஏன் ஆக்சிஜன் இருக்குல்ல, மெட்டீரியலா இல்லையா? ரிசோர்ஸா இல்லையா? அதை நம்ம எதாவது வேல்யூ பண்ணுறோமா? 1 கிலோ ஆக்சிஜன் 10 rupees 100 rupees அப்படி ஏதாவது வேல்யூ பண்ணுறோமா? அதை தான் சொல்கிறாங்க. சம் ரிசோர்ஸஸ் ஹேவ் வேல்யூ, சம் ரிசோர்ஸஸ் மே நாட் ஹேவ் வேல்யூ. ஓகேவா? ஆனால் ரெண்டுமே என்னது நம்மளோட ஹியூமன் லைஃபுக்கு தேவை அப்படின்றாங்க. கிளியரா? ரைட். எக்கனாமிக் வேல்யூ இருந்தாக்கா ஒரு சில பொருளுக்கு எக்கனாமிக் வேல்யூ இருக்கும், ஒரு சிலதுக்கு எக்கனாமிக் வேல்யூ இருக்காது. காசு கொடுத்து வாங்கினா அப்படின்னா எக்கனாமிக் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அது நேச்சுரலாக சும்மா இருக்கு, பட் ரிசோர்ஸ் தான். பட் பணம் கொடுத்து வாங்க தேவையில்லை அப்படின்னாக்கா அதுக்கு என்ன இல்லை, எக்கனாமிக் வேல்யூ கிடையாது. அதான் சொல்கிறாங்க. கிளியர்? புரிஞ்சுட்டே வா, புரிஞ்சுட்டு வரணும். அண்டர்ஸ்டாண்டிங். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் மக் அப். சம் ரிசோர்ஸஸ் கேன் பிகம் எக்கனாமிக்கலி வேல்யூபிள் வித் டைம். காலத்தை பொறுத்து எக்கனாமிக் வேல்யூ இருக்கும். ஒரு கிராண்ட் மதர்ஸ் ஹோம் ரெமெடிஸ் ஹேவ் நோ கமர்ஷியல் வேல்யூ டுடே. அதாவது இப்போ கிராமத்தில் ஒரு பாட்டி வீடு இருந்திருக்கும், பழைய குடிசை வீடு இருக்கும், அதுக்கு இப்போ வேல்யூ இல்லாமல் போயிடும். அப்போ அது பெரிய வேல்யூ, குடிசை வீடு இருந்ததே பெரிய வேல்யூ. அதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சம் ரிசோர்ஸஸ் கேன் பிகம் எக்கனாமிக்லி வேல்யூபிள் வித் டைம். அப்போது அவங்க பீரியடில், அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது அந்த வீடு வேல்யூ அதிகம்.
ஆமா வேல்யூ. அங்கிள். இப்போ நான் அங்கே வீட்டுக்குள்ளே போக மாட்டேன், ஆமா தாத்தா வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி. பட் இஃப் தே ஆர் patented and sold by a medical firm tomorrow. Remedies, grandma's home remedies. ஓகே ரைட். இது என்ன சொல்கிறாங்கனாக்கா, சொல்லுங்க அங்கிள். இப்போ பாட்டி வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, மருந்து, இது வீடு கிடையாது, அதையும் எடுத்துக்கலாம் நான் சொன்னதையும். இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல அப்படின்னாக்கா, ஹோம் ரெமடிஸ். இப்போது நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, வயிறு வலிக்குது, ஓகே, அங்கிள் வீட்டில் அம்மாவோ அல்லது உங்கள் பாட்டியோ ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு, இப்போ ஓமத்ராவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கிள் அந்த மாதிரி கொடுத்து சரி பண்ணுறாங்க, சரியா? அல்லது ஏதாவது பக்கத்தில் கிடைக்கிற, வீட்டு பக்கத்தில் இருக்கிற மூலிகை அதை தேய்ச்சி உனக்கு அந்த வயிற்று வலியை போக்குவாங்க. அதுக்கான வேல்யூ கிடையாது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைல்ல, பாட்டி தானே பண்ணுறாங்க. அதே அவங்க என்ன பண்ணலான்னாக்கா, ஃபியூச்சரில் அவங்க பேட்டன் ரைட் வாங்கிட்டு, இது வந்து ஒரு மருந்து, இதை நாங்கள் தயாரிச்சு போக கூட ஒரு படம் வந்துச்சு, அப்பத்தான்னு ஒரு படம் வந்துச்சா? ஆமா அங்கிள். அதில் பாருங்க, ஊறுகாய் வீட்டில் அந்த பாட்டி ஊறுகாய் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கோம், படம் பார்த்தீங்களா? ஆமா அங்கிள். வேல்யூ இல்லை, அதை ஒருத்தன் பேட்டன் ரைட் எடுத்து ஃபேமஸ் பண்ணி சேல் பண்ணுவான். அந்த பாட்டிக்கு வந்து லட்சக்கணக்கில் பணம் கொட்டும். வீட்டில் செய்யும் பொழுது அந்த ஊறுகாய்க்கு வேல்யூ கிடையாது, அதே பேட்டன் ரைட் வாங்கி விளம்பரப்படுத்தி சேல் பண்ணுறாங்க, வேல்யூ வருது. அதுதான் சொல்கிறாங்க. பட் இஃப் தே ஆர் பேட்டன்ட்னா இந்த டெக்னாலஜி அல்லது இந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு நீ தான் கண்டுபிடிச்சிருப்ப, ஜஸ்வின் தான் அந்த பொருளை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் பேட்டன் ரைட் அப்படிம்பாங்க. ஓகே அங்கிள். அதை வேறு யாரும் உன்னை தவிர அந்த பொருளை தயாரிக்க முடியாது. அப்படியே தயாரித்தாலும் அவன் வந்து உனக்கு ராயல்ட்டின்னு ஒரு அமௌண்ட் கொடுப்பான். ஓகே அங்கிள். அதான் சொல்கிறாங்க, சம் ரிசோர்ஸஸ். இப்போ பாட்டி வீட்டில் ஊறுகாய் செய்யும் பொழுது வேல்யூ இல்லை, அதே பேட்டன் ரைட் வாங்கி வெளியில் சேல் பண்ணும் பொழுது அதுக்கு வேல்யூ வந்துருச்சு. அதான் சொல்கிறாங்க. பட் இஃப் தே ஆர் பேட்டன்டட் அண்ட் சோல்டு பை மெடிக்கல் ஃபேம் டுமாரோ தே குட் பிகம் எக்கனாமிக்கலி வேல்யூ. நான் ஊறுகாய் சொன்னேன்னா, இங்கே என்ன சொல்லியிருக்கிறானா, அந்த மூலிகை நோயை குணப்படுத்துகிறாங்க. அது சொல்லுங்கள், ஏதாவது டவுட் கேட்டீங்களே அங்கிள்? நீங்க லாஸ்டா இது முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரே ஒரு முறை காமிக்கிறீங்களா? நான் நோட்ஸ் மட்டும் டக்குன்னு எடுத்துறேன். உனக்கு நான் கிளாஸை வீடியோ அனுப்புகிறேன், அதில் எடுத்துக்கோ. அப்போ ஓகே. அதெல்லாம் நோட்ஸ் எடுக்காத. எதுக்கு நோட்ஸ் எடுக்கிற? மனசில் புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். ஓகே அங்கிள். திரும்ப இந்த மெட்டீரியல் உனக்கு அனுப்பியிருக்க பாரு, அது படிச்சு பாரு, புரியணும். புரியலாம் கேளு. ஓகே அங்கிள். உனக்கு மெட்டீரியல் எது, உன் மூளை அங்கே புரிஞ்சிக்கிட்டுனா அவன் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். நோட்ஸ் எடுத்தினா அதே மாதிரி இருந்தால் மட்டும்தான் உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். கிளியரா? இப்போ நடத்துகிற, கவனிக்கிற, அப்புறம் இந்த வீடியோ நான் லிங்க் அனுப்புகிறேன் பாரு. அப்போ கூட பார்க்காத, எடுத்து படி, இந்த புக் எடுத்து படி. படிச்சுட்டு புரியலாப்பா எடுத்து பார்க்கணும். அப்பயும் புரியல அப்படின்னா என்கிட்ட கேளு, நான் அடுத்த நாள் டவுட் கேட்கணும். கிளியரா? உனக்கான மெட்டீரியல் எது? மெட்டீரியல் பிரைன். பிரைன், வெரி குட். நாங்கள் போட்டிருக்கு பாருங்கள், பேட்டன். இட் மீன்ஸ் த எக்ஸ்க்ளூசிவ் ரைட் ஓவர் எனி ஐடியா. இன்வென்ஷன். ஐடியா மீன்ஸ் இப்போ நான் இந்த பேட்டர்னில் கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது என்னோட ஐடியா. ஓகே. இதை யாரும் காப்பி அடிக்கக்கூடாது, அந்த மாதிரி. அடுத்தது இன்வென்ஷன். இன்வென்ஷன் என்னது? இன்வென்ஷன்னா வந்து உருவாக்குறது அங்கிள். ஒண்ணு. வெரி குட். புதுசாக ஏதோ ஒரு பொருளை தயாரிக்கிறது. இப்போ என்ன டிவி இருக்குது, எல்இடி டிவி இருக்கா, நீ என்ன பண்ணலாம், அதுக்கு மேலே ஏதாவது ஒரு கம்மியாக எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு புதுசாக ஒரு டிவி தயாரிக்கலாம், கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பேர் தானே அது இன்வென்ஷன். ஓகே அங்கிள். இன்வென்ஷன், டிஸ்கவரின்னு இன்னொரு வார்த்தை இருக்கும். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுமா அங்கிள்? புரியல. இன்வென்ஷன், டிஸ்கவரி. இன்வென்ஷன்னா வந்து ஒன்னு உருவாக்குறது அங்கிள் புதுசா. டிஸ்கவரினா ஏற்கனவே உருவாயிருக்கிறத கண்டுபிடிக்கிறது. உருவாயிருக்கிறத கண்டுபிடிக்கிறது. வெரி குட். இயற்கையில் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆமாம். அதுக்கு பேர் டிஸ்கவரி. எலக்ட்ரான் ஒன்று இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கல்ல, அது இருந்துச்சு ஆல்ரெடி. எலக்ட்ரான்,
புரோட்டான், நியூட்ரான் அதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு. ஓகேவா? ஆல்ரெடி ஆர்ட்ல இருக்கிறது மறைஞ்சு நம்மளுக்கு தெரியாம இருக்கிறத கண்டுபிடிக்கிறது டிஸ்கவரி. இந்த கண்டுபிடிச்சதை வச்சு இப்போ எலக்ட்ரான் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் ஓடுச்சு அப்படின்னா அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே. அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை வச்சு பல்ப் எரிய வைக்கிறீங்கல்ல? ஆமா அங்கிள். அதுக்கு பேர் என்னது? இன்வென்ஷன். ஓகே அங்கிள். அந்த எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறது டிஸ்கவரி. அந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு டிவி ஓட வைக்கிறது, இந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது, இதெல்லாம் வந்து என்னது? இன்வென்ஷன். ஓகே அங்கிள். ஓகேவா? இந்த கொஸ்டின் எங்கே கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யூபிஎஸ்சி எக்ஸாம். அதிலே கேட்டிருந்தாங்க. யார் பக்கத்தில் யாராவது சொல்லி தராங்களா? இல்லை அங்கிள், டாடி அங்கே இருக்காரு. சரி, ரைட், குட். அவ்வளோதான். டெக்னாலஜி வந்து அதாவது நம்ம இன்வென்ஷன் தான் அங்கிள் டெக்னாலஜி. இல்லை, அதுதான் கிடையாது. டெக்னாலஜி மீன்ஸ் வே ஆஃப் அல்லது மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே. மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஷர்ட் போட்டிருக்கியா? துணி, க்ளோத்து. அந்த க்ளோத்தை நிறையா மெத்தடில் நம்ம தயாரிக்க முடியும். கையிலேயே நெய்யலாம், தெரியுமா? ஆமாம் அங்கிள். அப்புறம் வீவிங் மிஷினில் நெய்யலாம். அப்புறம் அதோட அட்வான்ஸ்டு ஆட்டோலூம், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு டெக்னாலஜி. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம்? வீட்டில் நான் பக்கத்தில் உட்காந்து நோட்டில் எழுதி கற்றுக் கொடுக்கலாம். அது ஒரு டெக்னாலஜி. ஆமாம் அங்கிள். ஆன்லைன் கிளாஸ்ல அட்டெண்ட் பண்றது ஒரு டெக்னாலஜி. அது ஒரு டெக்னாலஜி. புரிஞ்சதா? ஸ்மார்ட் போர்ட்ல சொல்லி கொடுக்கிறது ஒரு டெக்னாலஜி. வெரி குட். அவ்வளோதான் போ. இது என்ன சொல்கிறாங்க? சர்க்கிள் தோஸ் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் அம்மாஸ் லிஸ்ட் தட் ஆர் ரிகார்டட் அஸ் ஹேவிங் நோ கமர்ஷியல் வேல்யூ. ரைட். கமர்ஷியல் வேல்யூனா புரிஞ்சிச்சுல்ல? எக்கனாமிக் வேல்யூ. இதில் எக்கனாமிக் வேல்யூ இல்லாத பொருள் எது எது அப்படின்னு லிஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. காட்டன், கிளாத், அயன். அங்கிள் அது என்ன செகண்ட் ஒன்? அயன் ஓரி. அயன் ஓருக்கு எக்கனாமிக் வேல்யூ இருக்கு. ஓகே அங்கிள். ஒரே நிமிஷம். இன்டெலிஜென்ஸ் அங்கிள். வெரி குட். அதை நம்ம வேல்யூ பண்ணுறதில்ல. அடுத்தது மெடிசினல் பிளான்ஸ், மெடிக்கல் நாலேஜ், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதில்ல? யூஸ் பண்ணிக்கிறது. அம்மாகிட்ட இருக்கிறதுல. கோல் டெபாசிட் ஹேவ் எக்கனாமிக் வேல்யூ. எஸ் அங்கிள். சீனரி இல்ல, நோ அங்கிள். அக்ரிகல்ச்சர் லேண்டு. எஸ் அங்கிள். க்ளீன் என்விரான்மெண்ட். இல்ல, நோ அங்கிள். ஓல்டு ஃபோல்க் சாங்ஸ், அதாவது கிராமப்புறத்தில் பாடுறாங்கல்ல, ஆமாங்க. அதுக்கு வேல்யூ இருக்கா? இல்ல அங்கிள். இல்லை. அதே சினிமாவில் அதை கொண்டு வந்தால் வேல்யூ உண்டு. ஆமாங்க அங்கிள். குட் வெதர். நோ. வெதர்னா என்ன? வெதர்னா வந்து இப்போ ஃபார் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு இருக்கிறது அங்கிள். ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். இப்போ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து ரெயின் எல்லாம் வரதெல்லாம் வந்து சொல்றாங்க. இப்போ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அப்படி இல்லை, இப்போ அட் ப்ரெசன்ட். அங்கிள். சரியா? இப்போ ஒசூரில் இருக்கியா நீ? ஆமாம் அங்கிள். ஒசூரில் அட்மாஸ்பியர் இருக்கா? ஆமாம் அங்கிள். அட்மாஸ்பியர்னா என்ன? அட்மாஸ்பியர்னா மேல இருக்கிறது. ஐ மீன் சரி, அட்மாஸ்பியர். அது பேசிக்கலாம். அது அப்புறம் நான் தனியாக போவோம் டைமில். அது தனியாக எடுக்கிறா தனி இதில். சரி, அதை பற்றி பேசுவோம். ரைட். இதுக்கும் வேல்யூ இல்லை. ஆமாம் அங்கிள். குட் சிங்கிங் வாய்ஸ் வீட்டில் வச்சுருந்தேன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. சரியா? ஆமாம். கிராண்ட் மதர்ஸ் ஹோம் ரெமெடிஸ், வீட்டில் அம்மா பாட்டி என்ன பண்ணுறாங்க, மருந்து இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்களா, அதுக்கும் வேல்யூ கிடையாது. ஆமாம் அங்கிள். அஃபெக்ஷன் ஃப்ரம் த ஃபேமிலி வேல்யூ இருக்கா? இல்லை அங்கிள். அதுக்கும் வேல்யூ இல்லை. ஓகே, இதில் வந்து எக்கனாமிக்கலி வேல்யூ இல்லாதது, மற்றெல்லாம் எக்கனாமிக்கலி வேல்யூ இருக்கிறது. டைம் அண்ட் டெக்னாலஜி ஆர் டூ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தட் கேன் சேஞ்ச் சப்ஸ்டான்சஸ் இன்டு ரிசோர்ஸஸ். டெக்னாலஜியும் டைமும் ஒரு ரிசோர்ஸை
கண்டுபிடிக்கலாம் அங்கிள். ஒரு பொருளை ரிசோர்ஸாக மாற்றுவாங்க. ஓகேவா? டைமும் டெக்னாலஜி. அங்கிள். இப்போ பருத்தி நூல் இருக்குது, அதை என்னவா பண்ணணும்? பருத்தி இருக்குது, காட்டன் இருக்குது, அதை என்னவா பண்ணணும்? நூலாக மாற்றணும். கரெக்டாக? அங்கிள். அந்த நூலாக மாற்றுறதுக்கு பேர் என்னது? டெக்னாலஜி. அங்கிள். அப்போ அந்த டெக்னாலஜி, நூலாக மாற்றக்கூடிய டெக்னாலஜி இல்லைன்னா அந்த பஞ்சை நம்ம மதிக்க மாட்டோம், அதுக்கு வேல்யூ கிடையாது, அது ரிசோர்ஸ் கிடையாது. கரெக்டா? அதான் சொல்கிறேன். போத் ஆர் ரிலேட்டட் டு நீட்ஸ் ஆஃப் தி பீப்புள். அது ரெண்டும், இந்த டெக்னாலஜியும் டைமும் மக்களோட தேவையை பொறுத்ததுன்றான். ஓகேவா? எது ரெண்டும்? டைமும் டெக்னாலஜி. பீப்புள் தெம்செல்ஸ் ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ். ஆமாவா? என்ன என்ன புரிஞ்சுக்கிட்ட இந்த சென்டென்ஸில் சொல்லு பார்ப்போம். அங்கிள், ஹியூமன்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்களே வேல்யூ. இப்போ உனக்கு யாரு ரிசோர்ஸ்? நான் எனக்கு ரிசோர்ஸ் டாடி. டாடி, மம்மி. இப்போ நான் சொல்லி தரேனா உனக்கு? ஆமா அங்கிள். தங்கச்சி கூட விளையாடுறியா? ஆமா அங்கிள். எல்லாமே யாரு? ரிசோர்ஸ் தான். அப்போ என்ன பண்ணும்? அவங்களெல்லாம் யூஸ் மதிக்கணும். சரி, ரைட். அது அடுத்தது. இட் இஸ் தேர் ஐடியாஸ், நாலேஜ், இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ் தட் லீட் டு தி கிரியேஷன் ஆஃப் மோர் ரிசோர்ஸஸ். ஓகே அங்கிள். இப்போ நான் அதாவது புரியுதானு? அவங்களுடைய ஐடியா, நாலேஜ், அவன் கற்றுக்கிட்டதை வச்சு என்ன பண்ணலாம்? அவன் வேறு ரிசோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் சொன்னேன்ல, நீ என்ன பண்ணலாம்? புதுசாக ஒரு டிவி, எல்இடி டிவிக்கு மேலே புதுசாக கண்டுபிடிக்கலாம். எதை வச்சு? ஏற்கனவே இன்வென்ஷன் பண்ணதை வச்சு. உன்னோட ஐடியாஸ், உன்னோட நாலேஜ், இதெல்லாம் வச்சு. கரெக்டா? அங்கிள். அது ரெண்டை வச்சு தான் என்ன பண்ணுவேன்? நீ புதுசாக கண்டுபிடிப்ப. அந்த நீ கண்டுபிடிக்கிறது என்னது? எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ். ஓகே அங்கிள். ஓகேவா? ஈச் டிஸ்கவரி ஆர் இன்வென்ஷன் லீட்ஸ் டு மெனி அதர்ஸ். ஓகே அங்கிள். ஒவ்வொரு டிஸ்கவரியும் அதை வச்சு என்ன பண்ணலாம்? இன்னும் வேற ரிசோர்ஸு உருவாகும். ஆமாம் அங்கிள். இப்போ குவாண்டம் தியரின்னு வருது, எலக்ட்ரான்ஸ் வச்சு கண்டுபிடிச்சது தான் இப்போ இந்த டிவிலாம் ஓடுது. இப்போ குவாண்டம் தியரின்னு அடுத்து ஒன்று போயிட்டுருக்கு சயின்ஸில். அது வந்துச்சு அப்படின்னாக்கா, நீ உன்னோட செல்ஃபோனில் ஒரு தடவை ரீசார்ஜ் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு என்ன தேவை இல்லையாமா? ரீசார்ஜ் பண்ணவே தேவையில்லைன்றான். இல்ல அங்கிள், அது நியூஸ்லயே இப்ப வந்திருக்கு அங்கிள். இப்போ என்ன வந்து நம்ம இந்த இதுக்கு போறோம்ல அங்கிள். எதுக்கு? டோல்கேட்ஸ். இந்த டோலுக்கு வந்து நம்ம 30,000 கொடுத்தோம்னா 1 இயருக்கு நம்ம அதுக்கு ஃபீ கட்ட வேணாம் அங்கிள். அந்த மாதிரிலாம். ஓகேவா? த டிஸ்கவரி ஆஃப் ஃபயர் லெட் டு தி பிராக்டிஸ் ஆஃப் குக்கிங் அண்ட் அதர் ப்ராசஸஸ். சரியா? எங்கே படிச்சிருக்க? அதை ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஆமா அங்கிள். ஃபயர் அப்போ தான் கண்டுபிடிக்கிறான். ஃபயர் இருக்குது, அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதை கண்டுபிடிச்சிருப்பான். ஆமா அங்கிள். ஏன்சியன் பீரியடில். எஸ் அங்கிள். ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அதை படிச்சிருப்பேன் ஜியாகிரஃபியில். சரி, ஹிஸ்ட்ரியில். கரெக்டாக ஓல்டு ஸ்டோன் ஏஜில் தான் ஃபயர் கண்டுபிடிக்கிறான். ஃபயர் கண்டுபிடிச்சதோட விளைவு தான் என்னாச்சு? நம்ம ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி சாப்பிட்றோம். இல்லைன்னா அப்படியே ராவாக தான் சாப்பிடணும். கரெக்டா? அதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி வீல், சக்கரம் கண்டுபிடிக்கிறாங்க. சக்கரத்தோட விளைவு தானே அது வீல் கண்டுபிடிச்சதுனால தான் என்ன ஆகுது? சேலத்துல இருந்து 2 மணி நேரத்துல கிருஷ்ணகிரி போயிடலாம். டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்கும் வீல் தான் காரணம். வீல் வந்துட்டு நியோலித்திக் பீரியட்ல இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? படிச்சீங்களா? ஆமா. எதுக்கு முதல்ல வீல் கண்டுபிடிச்சாங்க? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இதுக்கு வந்து கூட்ஸ் தள்ளுறதுக்கு. அதுக்கு தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்களா வீல்? ஆமா அங்கிள். பாட் தயாரிக்கிறதுக்கு, பானை தயாரிக்கிறதுக்கு. டிரான்ஸ்போர்ட்டுக்கு கண்டுபிடிக்கல. பாட் இருக்குல்ல, பானை. ஆமா அங்கிள். இவன் விவசாயம் பண்ணுவான். விவசாயம் பண்ணி சர்ப்ளஸா என்ன ஆகுது? சர்ப்ளஸ் வந்து கிரைன்ஸ்லாம் கிடைக்குது. அங்கிள். அதை சேமித்து வைக்கணும் சேவிங்ஸுக்கு. ஓகே அங்கிள். ஒரு பாட்டு தேவை. அந்த பாட்டு தயாரிக்கிறதுக்கு என்ன வேணும்? வீல் வேணும். ஞாபகம் இருக்கா? ஆமா. எக்ஸாமுக்கு படிக்கக்கூடாது, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே வரணும். அதுக்கு தான் வீல் கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வீலை யூஸ் பண்ணுறான். ஓகேவா? ரைட்.
டு கிரியேட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஹேஸ் டர்ன்ட் எனர்ஜி இன் ஃபாஸ்ட். சரி, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டினா என்ன? வாட்டர்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அங்கிள். ஆமாம். எப்படி கிடைக்குது? தண்ணி வேகமாக ஓடுது, தண்ணி வேகமாக ஓடும், ஆ கைனட்டிக் எனர்ஜி அது இருக்குது, அதில் ஒரு வீல் வச்சுருவாங்க. சரியா? அதை பற்றி பார்ப்போம் டீட்டெயில்டாக. அங்கிள். அதில் ஒரு டர்பைன் வச்சுருவாங்க, அது வேகமாக சுற்றும். ஓகே அங்கிள். ஓகேவா? அது சுற்றும் பொழுது என்ன ஆகும்னா 2 மேக்னெட் அங்கே இருக்கும். ஆ இந்த டர்பைனை வச்சு வேகமாக சுற்றுதா டர்பைன் அந்த தண்ணினால். ஆமா அங்கிள். அப்போ இங்கே ஒரு ராடு மாதிரி வச்சுருவாங்க, இப்படி அந்த ராடு வேகமாக சுற்றும். அப்ப அந்த எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகி இந்த 2 மேக்னெட் அது ஒரு அட்ராக்ட் ஆயிக்கும். அதான் பண்ணாது. இது நார்த் சவுத். இங்கேருந்து என்ன ஆகும்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும் இங்கே. ஆமா அங்கிள். இப்போ இது வேகமாக சுற்றும் பொழுது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணும்? அது அடிக்கும். ஆமா அங்கிள். அதனால இந்த ராடு இருக்குல்ல, ஆமா அங்கிள். இந்த ராடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வேகமாக ஓட ஆரம்பிக்கும். ஓ அப்படி எங்கேயோ ஓட ஆரம்பிச்சது தான் மேட்டூர் டேமில் ஓட ஆரம்பிச்சது. அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் திரும்ப மேட்டூர் டேமுக்கே போகும். ஓ அதுக்கு பேர் தானே இது எலக்ட்ரிக் கரண்ட். அதை பற்றி பார்ப்போம், நம்ம சயின்ஸில் பார்ப்போம். அதான் சொல்கிறாங்க, த டெக்னாலஜி டு கிரியேட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஹேஸ் டர்ன்டு எனர்ஜி இன் ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் வாட்டர் இன்டு an இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ். புரியுதானே? வேகமாக ஓடக்கூடிய தண்ணியை வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ வேகமாக ஓடக்கூடிய தண்ணியை கூட நம்ம இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டோம், இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸாக மாற்றிட்டோம். ஆமா அங்கிள். ஆமாவா? ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் தண்ணி, அது நமக்கு வாட்டர் நமக்கு எதுவும் இப்போதைக்கு யூஸ் இல்லை. பட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது? எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி என்னது? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிசோர்ஸ். ஓகேவா? அடுத்தது அப்போ ரிசோர்ஸ்னால் என்ன? ரிசோர்ஸ்னா வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது அங்கிள். தேவையை, உன்னோட டிசைரை, உன்னோட நீடை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய எல்லா பொருளும் என்னது? ரிசோர்ஸ். நம்மளை சுற்றியில் இருக்கக்கூடிய, அதேமாதிரி நம்மளை சுற்றியில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் ரிசோர்ஸு. பட் எக்கனாமிக் வேல்யூ இருக்குதா இல்லையாங்கிறது வேறுபடும், டிஃபர் ஆகும். ஒரு சில ரிசோர்ஸுக்கு எக்கனாமிக் வேல்யூ இருக்கும், ஒரு சில ரிசோர்ஸுக்கு எக்கனாமிக் வேல்யூ இருக்காது. கரெக்டா? ரைட். ஓகே. அடுத்தது நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இப்போ ரிசோர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க? பிரிக்கிறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா? மொத்தம் 3ஆக பிரிக்கிறாங்க. நேச்சுரல் ரிசோர்ஸ் வார்த்தையில் அர்த்தம் இருக்கா? ஆமா அங்கிள். நேச்சுரல்னா என்ன அர்த்தம்? ஹியூமன் மேட் இல்லாம இருக்குது அங்கிள். இயற்கையில் இருக்கிறது நேச்சுரல் ரிசோர்ஸ். ஹியூமன் மேடு தான் வந்து அதான் அங்கிள் டெக்னாலஜி. டெக்னாலஜி வச்சு நேச்சுரல் ரிசோர்ஸை அவனுக்கு பிடிச்ச பொருளாக மாற்றுறது. இப்போ நீ உட்காந்துருக்க சேரு எங்கேருந்து வந்துச்சு? பிளான்ட்டு, வுட்டு, அது நேச்சுரல் ரிசோர்ஸ். வுட்டு வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ். அதை என்ன பண்ணுறாரு ஒருத்தர்? நமக்கு பயன்படுற மாதிரி செதுக்கி மாற்றுறாரு. நேச்சுரல் ரிசோர்ஸ் எடுத்து உனக்கு தேவைப்படுற மாதிரி என்ன பண்ணுற? அந்த பொருளை மாற்றிக்கிற. அதுக்கு பேர் என்னது? ஹியூமன் மேடு. புரிஞ்சுதா? அடுத்தது மனுஷனால் உருவாக்கப்பட்டது. அடுத்து ஹியூமன். இப்போ நான், அப்பா, அம்மா, இவங்களாம் யார்? ஹியூமன். உனக்கு பயன்படுறோமா? அதெல்லாம் ஹியூமன் ரிசோர்ஸ். இப்படி 3 வகையாக என்ன பண்ணுறாங்க? கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா? சரி, அதான் போட்டுருக்கு பாருங்க. ரிசோர்ஸஸ் தட் ஆர் ட்ரான் ஃப்ரம் நேச்சர் அண்ட் யூஸ்டு வித்தவுட் மச் மாடிஃபிகேஷன் ஆர் கால் நேச்சுரல் ரிசோர்ஸ். இயற்கையிலேருந்து அப்படியே எடுத்துக்கிறோம், எதுவும் மாடிஃபை பண்ண போகிறதில்ல, பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள் சொல்லு பார்ப்போம். அங்கிள் வுட், மரம், அப்புறம் ஆக்சிஜன், வாட்டர். ஓகேவா? ஆனா அங்கிள் ஆக்சிஜனை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு CO2 தானே வெளில விடுறோம். இப்போ நம்ம ஆக்சிஜனை யூஸ் பண்ணிக்கிறோம்ல அங்கிள், டே டு டே லைஃப்க்கு ஆக்சிஜன் நம்ம யூஸ் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு தான் ரிலீஸ் பண்ணுவோம். அதெல்லாம் இல்லை, ஆக்சிஜன் உனக்கு யூஸ் ஆகுதா இல்லையா? அதெல்லாம் விட, அதை என்ன ரிலீஸ் பண்ணுறலாம் அப்புறம் பேசிக்கலாம்.
யூஸ் அங்கிள். எங்கேருந்து கிடைக்குது? பிளான்ஸ். நேச்சர்லேருந்து கிடைக்குது. நீ கிரியேட் பண்ணுறியா? இல்ல அங்கிள். அப்போ என்னது அது? நேச்சுரல் ரிசோர்ஸா இல்லையா? ஆமா அங்கிள். வாட்டர்? வாட்டர் நேச்சுரல் ரிசோர்ஸ். அவ்வளோதான், அதான் கேட்குறாங்க. இருக்கா வாட்டர்? ஏர் வி பிரீத், அதான் ஆக்சிஜன் தான் சொல்கிறாங்க. ஆக்சிஜன் தான் சொல்கிறாங்க. அடுத்தது அதான் நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து ஃப்ரூட்ஸா இயற்கையில் தான் கிடைக்குது. ஓகேவா? சாயில்ஸு நேச்சுரல் ரிசோர்ஸு. மினரல்ஸ் மண் எல்லாம் இருக்குல்ல, மண்ணிலேருந்து கிடைக்குதுல்ல மினரல்ஸ் எல்லாமே. அயனு, அலுமினியம். அங்கிள் சால்ட் ஆமாம் நேச்சுரல் ரிசோர்ஸ். மினரல்ஸ் அதெல்லாம் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ். Many of these resources are free gifts of nature, can be used directly. ஆமாவா? டைரக்டா யூஸ் பண்ணலாமா? ஆமா அங்கிள். In some cases எனக்கு ஒரே ஒரு டவுட் அங்கிள். ஃபியூயல்ஸ் இருக்குல்ல அங்கிள், ஐ மீன் இந்த பெட்ரோலியம் இதுங்கெல்லாம் வந்து நம்ம செப்பரேட் தானே அங்கிள் பண்றோம்? செப்பரேட் தான் பண்றோம். நேச்சர்ல இருந்து தானே எடுக்கிறீங்க. ஆமா அங்கிள். அது நேச்சுரல் ரிசோர்ஸ் தான். அப்போ ஓகே அங்கிள். ஓகேவா? அதான் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. the resources that are drawn from nature and used without much modifications. புரியுதா? ஆமா அங்கிள். நேச்சர்லேருந்து எடுக்கிறோம், அந்த அளவுக்கு அதை என்ன பண்ண மாட்டோம், மாடிஃபை பண்ண மாட்டோம், எடுத்து யூஸ் பண்ணோம். இப்போ வாட்டர், இப்போ வீட்டில் வாட்டர் ஃபில்டர் வச்சுருக்கீங்களா? ஆமா அங்கிள். லைட்டாக மாடிஃபை பண்ணுறோமா? ஆமா அங்கிள். லைட்டாக பண்ணுறோம், அதான் சொல்கிறேன். வித்தவுட் மச் மாடிஃபிகேஷன். அங்கிள் அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸ் தான், அல்லது மாடிஃபிகேஷனே இருக்காது, கம்ப்ளீட்டாக இருக்காது. அங்கிள் கிளேசியர்ஸும் வந்து இதுதானே அங்கிள் நேச்சுரல் ரிசோர்சஸ்? இது கிளேசியர்ஸ். ஆமாம், கிளேசியர் நேச்சுரல் ரிசோர்ஸ் தான். எது கிளேசியர் பற்றி பேசுகிறீங்க? இல்லை அங்கிள், நீங்கள் சொன்னீங்கல்ல அதை பற்றி இது கூட எங்கே பார்த்தீங்க கிளேசியரை? கிளேசியர் வந்து ஹிமாலயன் மவுண்டன் ரீஜியன்ஸ். ரைட், ஓகே, குட். அடுத்தது in some cases tools and technology may be needed to use a natural resource in the best possible way. ஒரு சில இடத்துல இப்போ சொன்னோம்ல தண்ணி, கிரவுண்ட் வாட்டர் எடுக்கிறோம், பட் கொஞ்சம் அந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், பியூரிஃபை பண்ணி யூஸ் பண்ணுறோம் சம் கேஸஸ். அங்கிள் அதே மாதிரி தான் அங்கிள். இப்போ நம்ம ஒரு வுட்டன்ல ஒரு சேர் பண்றோம்னா கூட நம்மள வந்து அதை செதுக்கணும்ல அங்கிள்? ஆமாம், ஆனால் சேர் வந்துட்டு மேன் மேடு. எப்படி அங்கிள்? வுட்டு நேச்சுரல் ரிசோர்ஸ், அதை எடுத்து என்ன பண்றோம், சேரா மாத்துறோம். நான் சொல்றது வுட்டன் சேர்ஸ்க்கு மட்டும். வுட்டன் சேர் மேமா, வுட் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்துருச்சு. ஆமாங்க. அதை என்ன பண்றோம், காலு கீழெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வேறையா மாத்திட்டோம் இல்லையா? ஆமா அங்கிள். அதுக்கு பேர் மேன் மேடு. ஓகே. இப்போ நீ இருக்கிற பில்டிங்கு, ஆமா அங்கிள், அந்த செங்கல் அதோட மினரல்ஸ் எல்லாம் மண்ணில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. பட் நமக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிட்டோம், அதை செங்கலாக தயாரித்து மாடிஃபை பண்ணிக்கிட்டோம். அப்போ நீ இருக்கிற பில்டிங் என்னது, மேன் மேடு. ஓகேவா? பார்ப்போம், பின்னாடி வருது. அடுத்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கேன் பி ப்ராட்லி கேட்டகரைஸ்டு இன்டு 2: ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள். வார்த்தையிலே அர்த்தம் இருக்கா? ரெனியூவபிள். ஆமா அங்கிள். என்னது ரெனியூவபிள்னா? ரெனியூவபிள்னா வந்து திருப்பி நம்மளால அதை ரிவைஸ் பண்ண முடியும். வெரி குட். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ரீஃபில் ஆயிரும். இப்போ ஆக்சிஜன் சுவாசிக்கிறோமா, ப்ரீத் பண்ணுறோமா? ஆமா அங்கிள். ப்ரீத் பண்ணோம்னா ஆக்சிஜன் குறைஞ்சிட்டே போகும். ஆமா அங்கிள். சரியா? திரும்ப ஆக்சிஜன் அந்த இடத்துக்கு வந்துருமா? ஆமா அங்கிள். எப்படி? பிளான்ட்ஸ் வந்து ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. CO2 எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணி. வெரி குட். அதெல்லாம் வந்துட்டு ரெனியூவபிள் ரிசோர்ஸ். வாட்டர் எடுத்து யூஸ் பண்ணுறோம், போர் போட்டு எடுத்து யூஸ் பண்ணுற, திரும்ப அங்கே ரீப்ளனிஷ் ஆயிருமா? ஆமா அங்கிள். எப்படி? திருப்பி அந்த இதெல்லாம் வந்து அங்கே ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். எப்படி ஸ்டோர் ஆகும்? பக்கத்துல ஏதாவது திரும்ப ரெயின்ஃபால் வருதா? ஆமா அங்கிள். திரும்ப ரெயின்ஃபால் வருமா வராதா? வரும் அங்கிள். திரும்ப ரெயின்ஃபால் வரும்பொழுது என்ன ஆகும், தண்ணி திரும்ப உள்ள போய் ரீஸ்டோர் ஆயிரும். அவ்வளோதான், அந்த மாதிரி தான். ஓகேவா? ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் தோஸ் விச் கெட்
ரெனியூடு ஆர் ரீப்ளனிஷ்டு. ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு மேலே ரீப்ளனிஷ் அப்படிம்பாங்க. ரீஸ்டோர் ஓகே பண்ணுறது அங்கிள். குயிக்லி அப்படின்னா சீக்கிரமாக ஆயிடும். ஓஹோ. Some of these are unlimited and are not affected by human activities such as solar energy, wind energy. ஆமாவா? ஆமா அங்கிள். சோலார் எனர்ஜினா என்னது? சூரியன்லேருந்து வரக்கூடிய லைட்டு. அங்கிள் இந்த சோலார் எனர்ஜிலாம் வந்து இதுல வருமா அங்கிள்? ரெனியூபிள் எனர்ஜில? ஆமாம். எப்படி அங்கிள்? இன்னைக்கு வெயில் அடிக்குதுல்ல, ஆமா அங்கிள். திரும்ப நாளைக்கு அடிக்குமா அடிக்காதா? அடிக்கும் அங்கிள். டெய்லியும் சோலார் எனர்ஜி கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் அங்கிள். டெய்லியும் கிடைச்சிட்டே தான் இருக்க போகுது. இல்ல அங்கிள், அது திருப்பி நம்மளால மாத்த முடியாதுல்ல அங்கிள்? இல்லை இல்லை, உனக்கு திரும்ப கிடைக்குதா அதுதான் மேட்ரு. அப்போ ஓகே அங்கிள். சோலார் எனர்ஜி டெய்லியும் கிடைச்சிட்டே தானே இருக்கு. ஆமா அங்கிள். இல்லை கிடைக்காத, தீர்ந்து போயிருமா என்னைக்காவது? இல்ல அங்கிள், கிடைச்சிக்கிட்டே தான் அங்கிள். அதுதான் அதே மாதிரி விண்ட் எனர்ஜி அடிச்சுட்டே இருக்கும். விண்ட் அடிக்குதா? இப்போ இருக்காது, அப்புறம் வெயில் அடிக்க அடிக்க காற்றடிக்கும். விண்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே அங்கிள். டெய்லியும் காற்றடிக்குதா இல்லையா? அடிக்குது அங்கிள். விண்ட் எனர்ஜி. ஓகே அங்கிள். Yet careless use of certain renewable resources like water, soil, forest can affect their stock. புரியுதானு? சோலார் எனர்ஜியும் விண்ட் எனர்ஜியும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதை காற்றடிச்சிட்டே தான் இருக்கும், சன்லைட் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஒரு சில ரெனியூபிள் ரிசோர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்? டிஸ்டர்ப் பண்ணிடுவோம். வாட்டர். ஓகே அங்கிள். வாட்டரை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறோம்? வாட்டர் வந்து அதான் ரெயின் அங்கிள். நல்ல தண்ணி ஓடிட்டு இருக்கும், ஆறு. ஆமா அங்கிள். அதெல்லாம் என்ன பண்ணுறோம்? குப்பையெல்லாம் போட்டு அந்த ஆற்றை வந்து என்ன ஆயிடுவோம்? சாக்கடை ஆக்கிடுவோம். ஆமா அங்கிள். அதேமாதிரி சாயில், பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறோம்? சாயிலோட வெல்த்தை வந்து மினரல்ஸ் எல்லாம் போயிடும். ஃபாரஸ்ட் அதேமாரி பிளாஸ்டிக்கு, அதாவது சாயிலில் சொல்கிறேன், பிளாஸ்டிக்கு, அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் அங்கிள். ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ். ஃபெர்டிலைசர்னா என்ன? ஃபெர்டிலைசர்ஸ்னா வந்து நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கு, மேன்மேட் ஃபெர்டிலைசர்ஸ். இல்ல இல்ல, அதெல்லாம் விட்டுருங்க. ஃபெர்டிலைசர்னா என்ன? அங்கிள் ஃபெர்டிலைசர்னா வந்து மருந்து அங்கிள். உரம், மருந்து கிடையாது. அதாவது தாவரத்துக்கான உணவு, அதான் ஃபெர்டிலைசர். ஓகே அங்கிள். ஓகேவா? பெஸ்டிசைடு அப்படின்னு என்ன? பெஸ்டிசைட்ஸ்னா வந்து இது அங்கிள். பெஸ்ட் அப்படின்னா பூச்சி. ஆமா அங்கிள். சைடு அப்படின்னாக்கா கொல்றதுன்னு அர்த்தம். ஐ மீன் பூச்சை கொல்றதுக்கான மருந்து. பூச்சை கொல்றதுக்கான மருந்து. புரிஞ்சதா? அங்கிள். எப்பயுமே பிரித்து பார்க்கணும், வார்த்தைக்குள்ளேயே அர்த்தம் இருக்கும். புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுன்னா மறக்காது. அப்போ தாவரங்களில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய பூச்சை கொல்றதுக்கான மருந்து. ஓகேவா? அக்ரிகல்ச்சர் பண்ணும் பொழுது அந்த பூச்செல்லாம் கொல்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தானே அது பெஸ்டிசைடு. அந்த செடி நல்லா வளரணும், அதுக்காக உணவு கொடுக்கணும், அதுக்கு பேர் தானே அது ஃபெர்டிலைசர். ஓகேவா? அதில் நேச்சர், இலை, தலை, சாணி, சரியா, விலங்குகளோட கழிவுலாம் போட்டோம்னா அது நேச்சுரல் ஃபெர்டிலைசர். ஓகேவா? ஓகே அங்கிள். நம்ம ஃபேக்ட்ரியில் தயாரித்து கொண்டு போய் போட்டோம்னா அதுக்கு பேர் மேன்மேடு ஃபெர்டிலைசர். அதான் இன்ஆர்கானிக். யூரியா அதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் இதெல்லாம் போடும்பொழுது மண்ணில் போய் என்ன பண்ணணும்? மண்ணை கெடுத்துரும். ஸோ சாயிலை டிஸ்டர்ப் பண்ணுறோம். அங்கிள் நேச்சுரல் நம்ம போடலாம் தானே அங்கிள்? அப்போ நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ் போடலாம் தானே அங்கிள்? போடலாமே, அதை தான் நம்ம போடுறது இல்லையே. நேச்சுரல் போட்டோம்னா சாயில் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. ஓகே அங்கிள். ஓகேவா? அடுத்தது ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஃபாரஸ்ட் வந்து டிஃபாரஸ்டேஷன். டிஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம். அங்கே போய் என்ன பண்ணுறோம்? ஏன் பாப்புலேஷன் அதிகம் வேர்ல்டு, இந்த பூமியில் எவ்வளோ பேர் தெரியுமா வாழ முடியும்? எவ்வளோ பேர் இருக்கும் அந்த பூமியில், இடத்துல? அங்கிள் எர்த்தில் ஏகப்பட்ட பில்லியன்ஸில் இருக்கும் அங்கிள். 800 crores இருக்கும் இந்த இடத்துல.
பட் எவ்வளோ பேர் தெரியுமா வாழ முடியும்? ஆ வெறும் 50 crores மட்டும் தான் வாழ முடியும் நேச்சுரலாக. ஓ ஆனால் எவ்வளோ பேர் இருக்கும்? 800 crores இருக்கும். ஓகே அங்கிள். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம், சின்ன வீடு 50 பேர் வாழக்கூடிய இடத்துல 800 பேர் வாழ்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஃபாரஸ்ட்டெல்லாம் அழித்து அங்கே வீடு கட்டுறது, அங்கே ஃபார்மிங் ஆக்டிவிட்டி ஈடுபடுறது. அப்போ ஃபாரஸ்ட்லாம் அழி ஓகே அங்கிள். கேன் அஃபெக்ட் தேர் ஸ்டாக். அப்போ சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜிலாம் நம்ம எதுவும் அவங்களுடைய ஸ்டாக்கை நம்மளால் குறைக்க முடியாது. ஆமாம் அங்கிள். பட் வாட்டரு, சாயில், ஃபாரஸ்ட்லாம் என்ன பண்ணுறோம், அதோட ஸ்டாக்கை குறைக்கிறோம். அங்கிள். வாட்டர் சீம்ஸ் டு பி அன் அன்லிமிட்டெட் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். தண்ணி பார்க்குறதுக்கு எப்படி இருக்காமா, அன்லிமிட்டெட், அங்கிள். லிமிட்டே இல்லாத ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். பட் ஷார்ட்டேஜ் அண்ட் ட்ரையிங் அப் ஆஃப் நேச்சுரல் வாட்டர் சோர்சஸ் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம் இன் மெனி பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு டுடே. ஓ புரியுதா என்னென்னு? வாட்டர் வந்துட்டு அன்லிமிட்டட் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் மாதிரி இருக்குது. பட் நிறைய இடத்துல தண்ணி என்னவா இருக்குது, ஸ்கேர்சிட்டியாக இருக்குது. ஆமாம் அங்கிள். இப்போ ஒசூர்லேயே பாருங்கள், அடுத்தது வந்தீங்க அப்படின்னாக்கா இப்போ மே மாதம் வந்துருச்சா, வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்துடும். ஆமாம் அங்கிள். வருதா? சென்னையில் ஏற்கனவே வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கு அங்கிள். எங்கெங்க? சென்னை. ஆமாம், சென்னையில் அதிகமாக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த ரிசோர்ஸ்லாம் நம்ம எப்படி இருக்கணும், ரெனியூவபிள் ரிசோர்ஸ் தான் இருந்தாலும் அதையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம், ஸ்கேர்சிட்டி ஆகிருக்கு. ஓகேவா? இது வாட்டரு, சாயில், ஃபாரஸ்ட்லாம். ஓகே அங்கிள். அடுத்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் திரும்ப ரீப்ளனிஷ் ஆகாது, ரீஸ்டோர் ஆகாது. அங்கிள். ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். நேச்சுரல் ரிசோர்ஸ் மட்டும் தான் சொல்லணும். அங்கிள். எடுத்தால் தீர்ந்து போயிடும். அங்கிள் பிளான்ட்ஸ் அங்கிள். பிளான்ட்ஸ். ஆமா அங்கிள். ஏன் திரும்ப வளராதா பிளான்ட்டு? இல்ல அங்கிள், அந்த செடியை நம்ம வேரோடு எடுத்துட்டோம்னா அதால எதுவும் திரும்ப வளர்ந்துரும். அதெல்லாம் ரெனியூவபிள் தான். இப்போ சொன்னீங்க இல்லையா, ஃபியூயல் சொன்னியா? ஆமா அங்கிள். எது? ஃபியூயல்னா எது? பெட்ரோலியம். பெட்ரோலியம், கோலு. ஓகேவா? அதான் பெட்ரோலியத்துலேயே வந்துடுது. அதெல்லாம் வந்து என்னது, எடுத்து யூஸ் பண்ணா தீந்துடும். தீந்துருச்சுன்னா அவ்வளோதான். அங்கிள். அடுத்து மினரல்ஸ். அங்கிள் கோல்டு அதே மாதிரி தான் அங்கிள். கோல்டு. ஆமாம், அதுதான் மினரல்ஸ் வந்துட்டோமே. அங்கிள். மெட்டல்ஸ், அயன், கோல்டு மட்டும் இல்லை, அயன், சில்வர், அலுமினியம் எல்லாமே வந்து என்னது, எடுத்து யூஸ் பண்ணால் தீந்துடும், அவ்வளோதான். நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். கரெக்டா? எஸ் அங்கிள். ஒன்ஸ் வெட்டி எடுத்துட்டுனா அங்கே திரும்ப வராது. ஆமா. இப்போ தண்ணி போர் வச்சு எடுக்கிற, திரும்ப அடுத்த வருஷம் தண்ணி வந்துடுது அங்கே. ஆமா அங்கிள். அதே கோல்டோ அயனோ வெட்டி எடுக்கிற, திரும்ப அந்த இடத்துல வந்துடுமா? வராது அங்கிள். வராது. ஸோ அதெல்லாம் நான் ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகேவா? ஆர் தோஸ் விச் ஹேவ் அ லிமிட்டட் ஸ்டாக். கம்மியாக தான் இருக்கும். ஒன்ஸ் தி ஸ்டாக்ஸ் ஆர் எக்ஸாஸ்டட். சொன்னால ஸ்டாக்னா வேறு ஒன்றும் கிடையாது, அந்த இடத்துல இருக்குது இரும்பு, அதான் ஸ்டாக். வெட்டி எடுத்துட்ட, அந்த இடத்துல ரீஃபில் ஆகுமா ஸ்டாக்கு? இல்லை அங்கிள், அயன் மறுபடியும் வராது. ஆமாம், அவ்வளோதான். exhauster, it may take thousands of years to be renewed or replenished. கோடிக்கணக்கான வருஷம் ஆகலாம், திரும்ப வரலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே அங்கிள். Since this period is much more than human life spans. ஆமாவா? ஆமாம். மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளோ நாள்? 80. அவ்வளோதான், அதுவே அதிகம். அதுக்குள்ளே ரீஃபில் ஆகுமா? அங்கிள் ஆகாது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்னது, நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். அதுக்கெல்லாம் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும் அங்கிள். Such resources are considered non-renewable resource. ஓகே அங்கிள். நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்கா? கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், ஒன்லி ஃபியூயல் மட்டும் சொல்லியிருக்காங்க. அங்கிள். The distribution of natural resources depends upon number of physical factors
நோ அங்கிள். அதாவது இந்த நேச்சுரல் ரிசோர்ஸு எங்கெங்கே இருக்கும்? அதாவது எல்லா இடத்துலையும் தங்கம் கிடைக்குமா? அங்கிள் தங்கம் எல்லா இடத்துலையும் கிடைக்குமா? இல்ல அங்கிள். பெட்ரோலியம் எல்லா இடத்துலையும் கிடைக்குமா? நோ அங்கிள். அதெல்லாம் டிசைட் பண்ணுறது யாருன்னு சொல்கிறாங்க? இந்த டிஸ்ட்ரிபியூஷன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குது எது இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்காமா? நம்பர் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ். ஃபிசிக்கல் ஃபேக்டர்னா இயற்கை, ஃபிசிக்கல்னால் இயற்கைன்னு அர்த்தம். அங்கிள். ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இயற்கை காரணிகள். லைக் டெரைன்னா நில அமைப்பு, கிளைமேட், சரியா, ஆல்டிடியூடு, இதெல்லாம் தான் பொறுத்து. இப்போ டெரைன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிளாட்யூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கிள். பிளாட்யூவில் தான் அதிகமான மெட்டல்லாம் கிடைக்கும், அதான் சொல்கிறாங்க. அங்கிள். ஓகேவா? கிளைமேட்டை பொறுத்து தான் அங்கே மண் சாயில்லாம் இருக்குல்ல, ஆமா அங்கிள். அங்கே சாயில் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது கிளைமேட் தான். ஓகே அங்கிள். அப்புறம் ஆல்டிடியூட், எவ்வளோ ஹைட் இருக்குது, கடல் மட்டத்தில் சி சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ ஹைட் இருக்குது, இவங்க தான் வந்துட்டு ஒரு இடத்துல என்ன நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஓகே அங்கிள். The distribution of resources is unequal because these factors differ so much over the earth. இந்த இது டெரைனு, கிளைமேட்டு, ஆல்டிடியூட் இதெல்லாம் இடத்துக்கு இடம் வேரி ஆகும். ஆமா அங்கிள். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் வந்து வேரி ஆகும் அப்படின்றாங்க. ஓகே அங்கிள். ஓகேவா? ரைட். அங்கிள். இன்னைக்கு இதோட இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம். ஓகே அங்கிள். glossary stock of resource. It is the amount of resource available for use. ஓகேவா? எவ்வளவு, இப்போ ஒன்றும் இல்லை, வீட்டில் கிச்சனில் எல்லா பொருளும் இருக்குல்ல, அதான் என்னது? ஸ்டாக்ஸ் அங்கிள். ரிசோர்ஸ் தானே. ஆமா அங்கிள். ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பாராப்பா. அம்மா இதெல்லாம் பலசர ஜாமான்லாம் இருக்கான்னு பாருமா, இல்லைன்னா வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்களா? ஆமா அங்கிள். அதான் ஸ்டாக். இருந்துச்சுன்னா ஸ்டாக் இருக்குன்னு அர்த்தம், இல்லை வாங்கிட்டு வாங்கினா ஸ்டாக் இல்லைன்னு அர்த்தம். ஓகே. அதே விஷயத்தை எங்கே அப்ளை பண்ணு? நேச்சுரல் ரிசோர்ஸில் அப்ளை பண்ணுறோம். அங்கிள். தண்ணி இல்லை, கிரவுண்ட் வாட்டர் இல்லை அப்படின்னா ஸ்டாக் தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். மறுபடியும் அது ரெயின் வந்துச்சுன்னா ரீஃபில் ஆகும், ஸ்டாக் ரீஃபில் ஆயிரும். ரீஃபில் ஆனால் அதுக்கு பேர் என்னது? ரீஃபில் ஆனால் வந்து ரிசோர்சஸ் அங்கிள். ரெனியூவபிள் ரிசோர்சஸ். ஓகே. ரீஃபில் ஆகாது, ரொம்ப நாள் ஆகும். ஆமாங்க. அதுக்கு பேர் என்ன? நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பார்த்துருக்கோம்? 3 வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்கோம், சரியா? 3 வார்த்தை தான் கற்றுருக்க, வேறு ஒன்றுமே இல்லை. என்னென்ன வார்த்தை? ரிசோர்சஸ், வேல்யூ, சரி, டெக்னாலஜி அண்ட் டைம். அதுக்கப்புறம் அதை விட்டுருங்க. நேச்சுரல் அண்ட் மேன் மேட். ரிசோர்சஸில் ஒரு டைப் பார்த்துருக்கோம், நேச்சுரல் ரிசோர்சஸ். ஓகேவா? அந்த நேச்சுரல் ரிசோர்சஸில் எத்தனை டைப் பார்த்தோம்? 2 டைப்ஸ். என்னென்ன? ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள். ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள் ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸு? ரெனியூவபிள் வந்து திருப்பி ரீடைன் ஆயிரும் அங்கிள். நான் ரெனியூவபிள் ரீடைன் ஆகிறதுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். ரீடைன் சொல்லக்கூடாது, ரீடைன் அது அர்த்தம் வேறு. ரீஃபில் ஆகும், அதாவது ரீப்ளனிஷ். ஓகே. ரீஃபில் ஆகும், ரீடைன்னா வேறு. ஓகே, சரியா? அது வெர்போட வரணும், இது நவுனோட ரிலேட்டட். சரி, ரீடைன் சொல்லாத, ரீஃபில் ஆகும் அப்படி சொல்லு. சிம்பிள் இங்கிலீஷே யூஸ் பண்ணு போதும். இது ரீஃபில் ஆகும், இது ரீஃபில் ஆகாது. ஓகே. ரீஃபிலுக்கு இன்னொரு வார்த்தை தான் என்னது? ரீப்ளனிஷ். ஓகே அங்கிள். இது புது டேர்ம் நீ கற்றுக்கிட்ட, அவ்வளோதான் பார்த்துருக்கோம். ஹியூமன் மேட் ரிசோர்ஸை பற்றி நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? இன்னைக்கு போதும். ஓகே அங்கிள்.